ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ராகி வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி வதக்கியிருக்கேன், ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போடுறேன். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கேபேஜ் அண்ட் கோவக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். குடமிளகா போடலாம், பீட்ரூட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் புதினா இலை ஒரு 4-5 இலை ஆட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக. பீன்ஸ் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது சின்னதாக கட் பண்ணியிருக்க கேரட், 2-3 கோவக்காய், அதுக்கப்புறம் கேபேஜ், முட்டைக்கோஸ். இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்ன், ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க டேரெக்டாக பட்டர்லேயே கூட இனிஷியலாக வதக்கலாம். பட் நான் ஜஸ்ட் கடைசியாக தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அகைன் மூடி வச்சுக்கோங்க. நான் இது ஒரு 4 பேருக்கு வர மாதிரி செஞ்சுருக்கேன், அதனால் நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் ராகி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கலரிக்கிங்க. இப்போ இதை நம்ம அதோடு ஊற்றி நல்லா கலரி விட போகிறோம். பாருங்கள், நல்லா ராகி விட்டு நம்ம கலரி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வருது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு பெப்பர், உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான், நம்ம சுவையான ராகி வெஜிடபிள் சூப் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.